ஹாய் டியூட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தலைவர் தம்பி தலைமையில். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னே கேட்டியாங்கிற மாதிரி யார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ இல்லையோ தெரியல, ஜீவா ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டோரியை செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் 2 வீடு இருக்கு. அது வீட்டில் தம்பிராமையாவும் இளவரசும் 2 பேருக்கும் உள்ள நடக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தோட மெயின் கதையே. அதுக்கு நடுவில் ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. இந்த வீட்டில் இலவும் இன்னொரு வீட்டில் கல்யாணமும். இது 2 வச்சு தான் மொத்த படமே மூவ் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பில்டப் இல்லாமல் ஒரு ஹீரோயிசம். ஜீவா நான் வந்து இந்த படத்தில் ஒரு மாஸ் சீனோ ஒரு ஃபைட்டோ ஹீரோயினோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்டோரியில் அவருக்கு என்ன கதாபாத்திரமோ அதை பண்ணியிருக்காரு. ஓவர் பில்டப் இல்லாமல் படத்தை தான் மக்களும் விரும்புகிறாங்க. 2 டைம் தேட்டரில் போய் பார்த்துட்டேன். மோஸ்ட்டாக யூடியூபர்ஸும் நக்லைட்ஸ் டீமில் இருந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யூடியூப்ல பார்த்து இன்னைக்கு ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவானா 2 படம் நடிங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஹீரோஸ்லாம் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமாக தேவை. உங்களோட என்டர்டைன்மெண்ட்டும் சரி, உங்களோட ஸ்டோரி செலெக்ஷனும் சரி, எப்பயுமே படம் வந்தப்ப உங்களுக்கு போட்டோ விட்டுறாங்க. இனிமேல் நாங்கள் விடமாட்டோம். தயவு செஞ்சு சூப்பரான படத்தை சூஸ் பண்ணி நடிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நீங்களும் மறக்காம போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்க. சூப்பராக இருக்கு. திரும்ப நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஆண்டில் பை ஃப்ரம் ராகவன். டாடா பை.